ராஜேஷ், ராஜேஷ். நீ எதையும் பேசாத. அவங்க கேட்டா நீ பதில் சொல்லணுமா? என்னதான் ரூம்ல பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. டேய், எவ்வளவு நேரமா கூப்பிடுறதுடா? அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? வா, கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துருவா. இதோ வரேம்மா. என்ன ராஜேஷ், நான் எது சொன்னாலும் நீ கேட்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கியா? ஏய், பால் பாக்கெட்டா வாங்க போற? அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கடா. வேணாம் வேணாம் வேணாம், அந்த பிஸ்கட் பாக்கெட் வாங்க. வேணாம் வேணாம், மேலே பாரு அந்த சாக்லேட்டை வாங்க. தம்பி தம்பி, என்ன வேணும்? பால் பாக்கெட் கொடுங்கண்ணா. வேற தம்பி சில்ற. சில்ற எங்கடா? தொலைஞ்சிருச்சுமா. என்னது தொலைஞ்சிருச்சா? உங்க அப்பா என்ன டாடா பிர்லாவா? பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள சில்லற தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றியடா. இப்படி பொறுப்பில்லாத பிள்ளையா இருக்கியடா. அப்படி அந்த ரூம்குள்ள என்னதான் இருக்கோ? உங்க அப்பா வந்தோன்னு முதல்ல அந்த ரூமை பூட்ட சொல்லணும். பாத்தியாடா, உனக்கு நிம்மதி தர ஒரே இடம் இந்த ரூம் மட்டும்தான். அதையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க பாக்குறாங்க. இப்பயாச்சும் நான் சொல்றதை கேள்றா. அந்த கத்தி எடு. அந்த கத்தி எடுத்து உன் கையை அறுத்துக்கும். அவங்க சொன்ன மாதிரி நீ பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாலும் இப்படி திட்டுறாங்க. அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். கையை அறுத்துக்கும். இந்தடா, டீ குடிச்சிட்டு படி. கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். நீ சொல்றது எதையும் நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன். நீ சொல்றது எதையும் நான் கேட்க மாட்டேன். உன்னை நான் குத்திடுவேன். கேட்க மாட்டேன். யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். நான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். குத்திடுவேன். நான் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் உன்னை குத்திடுவேன். அக்கா அக்கா, வாப்பா உட்கார். ராஜேஷை பற்றி கேள்விப்பட்டு தான்க்கா வந்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லக்கா. நம்ம சேதராம் பையனுக்கு இப்படி தான்க்கா ஆச்சு. அவங்களும் உங்களை மாதிரி சாமியார் மந்திரம் குந்திரம் தான்க்கா பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்களும் சாமியார் அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் தான் ராஜேஷ் அம்மாவா? உங்கள் பையனுடைய எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தேன். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சீசோபீனியாங்கிற சாதாரண மனநோய் தான் இது. இது ஆலிஸ்லேஷன் சொல்லுவாங்கம்மா. உதாரணத்துக்கு உங்கள் பையன் கூட யாரோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க. நீங்கள் கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொன்னால் அவங்க வேறு பொருளை வாங்கிட்டு வருவாங்க. யாரோடும் பேசாமல் தனியாக இருக்கவே விரும்புவாங்கம்மா. நான் மருந்து மாத்திரையெல்லாம் தர்றேன், அதை ரெகுலராக சாப்பிட சொல்லுங்கள். சீக்கிரமே சரியாயிடுமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெடிசனை முழுசாக எடுத்துக்கிட்டால் தான் நோய் குணமாகும். ஸோ நீங்கள் அவங்கள எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலே போதும். டெய்லி யோகா பண்ண சொல்லுங்கள். பெயிண்டிங் தெரிஞ்சால் பெயிண்டிங் பண்ண சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜாலியாக பேச சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப செய்ய சொல்லுங்கள். அவன் கவனத்தை திசை திருப்புங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி தன் கூட யாரோ பேசிக்கிட்டு இருக்க உணர்வை மறந்து போயிடுவான். உங்க பையன் குணமாகிறது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க குடும்பத்தோட அன்பு ஆதரவு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அண்ணா, என்னப்பா வேணும்? பால் பாக்கெட் வேணும். இந்தா. வேற சேஞ்ச். அம்மா அம்மா. டேய், மாத்திரை போட்டுக்கோடா. சரிம்மா. டேய் ராஜேஷ், மாத்திரை போடாதடா. டேய் ராஜேஷ், மாத்திரை போடாதடா. மாத்திரை போடாதடா. மாத்திரை போடாதடா.